வந்து போனீங்களா? நம்ம ஃபேமிலியில் யாரும் கிடையாது. அம்மாவோட தங்கச்சி எவ்வளோ போனால் அப்பாவோட இதுதான். நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் வீட்டு சைடில் கேட்குறேன், அவங்க வீட்டு சைடில் கேட்கல, உங்கள் வீட்டு சைடில் நம்ம வீட்டு சைடில் இருக்கிறாங்களா? அவங்க அப்பா வீட்டு சைடில் அப்பா வீட்டு சைடில் இருக்காங்க. அதை தானே கேட்குறேன். அதுதான் ஒன்று மாமா வீட்டு சைடு அது. அப்போ அவங்க யார்? உங்க சொந்தம் கிடையாதா? அது அப்பா வீட்டு சைடில் வந்து அப்பாவோட அக்கா பையன் ஒருத்தவன், அப்பாவோட அண்ணன் பொண்ணு ஒன்று. பித்திரு தோஷம் இருக்குது அவங்களுக்கு. மாண்டு போனவங்களுடைய சாபம் இருக்குது, அதனால குழந்தை தங்க மாட்டேங்குது. அதை தான் கேட்குறேன். உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டு சைடில் உங்கள் சொந்தத்தில் யார் மாண்டு போனாங்க அப்படின்னு? யாருமே இப்போ எதுவும் கிடையாது. லேட்டஸ்டாலாம் இல்லை, பழைய காலம் தான். பழசுலாம் எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள நீங்கள் கோடிக்க மாட்டீங்களா? நாங்கள் இதுலேயே குடிச்சிருக்கோம். கன்னி பையன் சின்ன பையனாகவே இருந்துட்டானா? பையன் இல்லை, அத்தை பையன். எனக்கு எங்கள் அப்பாவோட பையனா பொண்ணா? அப்பாவோட அக்கா பையன் ஒருத்தன் இறந்துட்டான், அவன் கல்யாணம் ஆகாது. அப்பாவோட அண்ணன் பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அது குழந்தையாவே அதுதான். அதுக்கப்புறம் இவங்க அம்மாவோட தங்கச்சி ஒன்று இறந்துச்சு. அதெல்லாம் இல்லை, உங்கள் சைடில் தான் நான் கேட்குறேன். உங்கள் சைடில் தான் அந்த ஏன்னா அவங்க தான் பசங்கள்லாம் கன்னி தெய்வம் ஒன்று மாண்டு போய்க்குது உங்கள் வீட்டு சைடில். அதோட தோஷத்தினோட தாக்குதல் தான் இப்போ உங்களுக்கு குழந்தை நிற்க மாட்டேங்குது. அதுதான் நீங்கள் கோடிக்கணும். கன்னி பையனா? அதை நீங்கள் கோடிக்கணும். கோடிக்கணும்னா இப்போ எப்படிமா? எங்கள் அத்தை வீட்டில் இருக்காங்க, அவங்க கோடிக்கணுமா நாங்கள் தான் கோடிக்கணுமா? நீங்களும் கோடிக்கலாம். உங்களுக்கு குழந்தை வேணா நீங்கள் கோடிக்கலாம், உங்களுக்கு எதுவுமே வேணான்னா வேண்டாம், விட்டுருங்க. சரிம்மா, வேணும்மா எங்களுக்கு அதுதான். நீங்கள் கோடிச்சிங்கன்னா அவனே கூட உங்களுக்கு வந்து பிள்ளையா பிறப்பான். சரிம்மா, புரியுதா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க. உங்கள் குலதெய்வம் அங்காளம்மாவை, அங்காளம்மாவை நினச்சி இது மாதிரி காமாட்சி அம்மன் விளக்க ஏற்றுங்க. நீங்கள் தான் ஏற்றணும். காலிலேருந்து வரதை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அம்மா விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருமா, திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நீ சாமியை வேண்டிக்கின்னு விளக்கை ஏற்று. தீபம் சின்னதாக எரியுதா, இது மாதிரி சின்னதாக எரியுதா இல்லை வசந்தி எரியுதான்னு பார்த்துக்கோ. சின்னதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. பெருசாக வசதி இருந்ததுன்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்குது. நீங்கள் என்ன காரியம் கேட்குறீங்களோ அது நடக்கும். அதுலேயே நீங்கள் கண்டுக்கலாம். தீபம் விளக்கில் ஏற்றி பார்த்துட்டு வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துக்கோ. ஒரு குழந்தை கட்டுற தொட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. 1 லிட்டர் பசும்பால், அம்மனுக்கு ஒரு மாலை, எலுமிச்சை பழம் வாங்கிக்கின்னு வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் வந்துடும். ஆமாம், ஒரு 9 மணிக்கு போல வந்துடும். வந்து சாமிக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு பொங்கல் படையல் போட்டுட்டு தொட்டியில் அவங்க காலையில் வச்சு நான் பூஜை பண்ணி தரேன். குங்கும அர்ச்சனை பண்ணி கொடுப்பேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கட்டிடுங்க. முன்னாடி கட்டி 3 முறை ஆடி விட்டுடுங்க. ஆடி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கன்னி பூஜை போடுங்க. உங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லபடியாக நல்ல காரியம் நடக்கும். கன்னி பூஜை நான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு வாங்க, தொட்டில் கட்ட வருவீங்கல்ல, அன்றைக்கி நான் கேட்டுட்டு நான் இதுக்கு மேலே வரேன் சொல்கிறேன். அது அந்த கன்னி பூஜை போடுறதுக்கு எங்கள் அத்தை வீட்டு சைடில் இருக்கிறவங்களாம் கூப்பிடணுமா இல்லை நம்ம கூப்பிட்றது உங்களோட விருப்பம். கூப்பிடணும் அவங்களா? உங்களோட விருப்பம். ஏன்னா அவர் வருவாரா அன்றைக்கி அந்த இறந்தவர்? ஆமாம், வருவாங்க. ஆமாம், யார் மேலாம் வருவாங்க. யார் மேலாம் வந்து வாக்கு கொடுப்பாங்க. நான் வந்து பிறக்கிறேன், நான் நல்லது பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாக்கு. ஏன்னா நீங்கள் தானே கோடிக்கிறீங்க, அவங்க கோடிக்கிறது இல்லைல்ல. நீங்கள் கோடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் துணையாக நிற்பாங்க. இப்ப அவங்க வீட்டு ரத்த சம்பந்தம் இல்லையா நீங்க, அதனால உங்களுக்கு அந்த தோஷம் தாங்குது. எங்க அப்பா தான் படைக்கிறீங்களா? ஆமா, எங்க அப்பா வச்சு படிச்சுன்னு வருவார். பொங்கலுக்கு ஒரு பொங்கல். நீங்க கோடிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. நாங்க குடிக்கல, எங்க அப்பா குடிக்குது. எங்க அப்பா மட்டும் தான். எங்க அப்பா மட்டும் எங்க அம்மா வீட்டு, அது எங்க அப்பா வீட்டுல அவங்க வச்சு துணியெல்லாம் வச்சு பொங்கல்லாம் பண்ணின்னு வருவாரு. அவர் லிங்கி தான் கட்டுவாரு. அந்த லிங்கி எடுத்து வச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 16 வருஷம் ஆகுதா? சரி, நீங்கள் வாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து தொட்டில் கட்டுங்க. நான் அந்த கன்னி பூஜை எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா அன்றைக்கி வரும். யார் மேலாம் உங்கள் வீட்டில் யார் மேலாம் வந்துடும். இல்லை, அதுதான் எனக்கு இன்னொன்று மட்டும் டவுட் ஆகிடுமா. இப்போ எங்கள் அத்தை தான் வந்து எங்கள் அப்பா கூட போடணுங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க குடும்பம் வேறு தானேன்னு கேட்குறேன்.
அவங்க வீட்டுக்காரு வேற உறவு. ஆமா. உங்க அத்தை வந்து உங்க அப்பா கூட பிறந்தவங்கல்ல, ஒரே ரத்தம் தானே. ஆமா. அப்ப அவங்களுக்கு சொந்தம் தானே. அப்படியா? அந்த மாதிரி கூட வருமானு கேட்கிறேன். வரும். ஏன்னா நீ குடும்பத்துல தலைப்புள்ள அவங்களுக்கு தான்